விஜய் சாரோட வெற்றியில் வினோத் சாருக்கு பங்கு இருக்கு. ரெண்டு பக்கமும் தூணா இருந்தது என்ன தெரியுமா? அந்த படத்துல இருக்க பாடல் ஓட்டு போட போகும்போது அதுல ரெண்டு பாட்டு ரெண்டு பக்கம் ஓடிச்சுன்னா விசிலுக்கு போட்டு வந்துருவான். ராவணமவன்டா. ஆமா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Super Sunday vandachi. Super Sunday Giriya's Super Sunday sale. படம் ரிலீஸ் ஆகல. இப்போ மைண்ட் செட் என்ன சார்? ஒரு சித்தர் ஒரு ஞானியோட மனநிலை இருக்கு. அது ஜெயிக்கிறது தோல்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஒரிஜினலா எங்கெல்லாம் பவேரியா கேங்ஸ் இருந்துச்சோ அங்கேயே கூட்டு போயிட்டார். அது ஒரு பேய் கிராமம்னு அதுல போய் நைட் எடுக்கிறோம். அதுக்கு அங்கே ஒரு கருந்தேள் ஒன்று இருக்கும். அதுலதான் ஓடணும். நாங்க மண்ணுக்குள்ள எவ்வளவு மண்ணுக்குள்ள இருந்தோம். அதுல டியூப் மாதிரி உள்ள வச்சுருவாங்க காது. அதுலதான் கேட்கும் ஆக்ஷன். ஒரு பக்கு பக்குன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான். புறாநானூறு அது பேசிக்கிறாங்க சார். சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட பண்ணுங்க. புறநானூறு. தட்டு 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 மேல வச்சு அடிக்கி போயினே அப்படின்பாரு. என்ன சொல்லு சொல்லு அப்படின்றத அங்கேயே போட்டதுதான். இன்னும் உள்ள நிறைய இருக்குதுன்னு சிரிச்சிட்டாரு. உள்ள என்ன நிறைய இருக்குது. விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டர் கம்பேர் மிக்சர் சாப்பிட்டது நான் குடிச்சிட்டு பேசுனது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ தீரன் அதிகாரம் ஒன்று வினோத் அவர்களோட ஒர்க் பண்ணது சார். இப்போ நீங்க இந்த படத்துல அப்படியே வந்துட்டு போயிருந்தா கூட அது இதுவா தெரிஞ்சிருக்காது. ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஓகே அந்த ஃபைலையா அந்த கன்னியா கொடுக்குற சார். சார் நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்றேன். நீங்க எமோஷனலா பேசுறீங்க. அதுல இருந்து பயங்கரமா இருந்துச்சு. பிளஸ் வந்து இந்த டர்போனிக் நீங்க வெயிட் பண்றீங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தீரன் சார். தீரன் வந்து இன்னமும் சில விஷயங்களை மட்டும்தான் ரிப்பீட்டடா பப்ளிக் நம்ம கிட்ட கேட்பாங்க. மெட்டியூலி ரிப்பீட்டடா கேட்பாங்க. சிவாஜினா ரஜினி சார் கூட அப்படி கேட்பாங்க. பட் அது இல்லாம ஒரு படம் கேட்கறாங்கன்னா தீரன் அதிகாரம் என்ன கேட்பாங்கன்னா, சார் பயமா இருக்கு சார் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்ததுமா? டங்கு டங்குன்னு காதல். எங்களுக்கும் பயமா தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா. நாங்க அந்த இதுக்குள்ள போனோம் இல்லையா. ஒரு வினோத் சார் வந்து எப்படின்னா அவர் ஒரு சூப்பர் டைரக்டர். உள்ளதா எடுக்கிறதுக்கு ஆசைப்படுற ஒருத்தர். ஒரிஜினலா எங்கெல்லாம் பவேரியா கேங்ஸ் இருந்துச்சோ அங்கேயே கூட்டு போயிட்டாரு. அந்த இடம்லாம் பார்த்தா நமக்கு ஈரோக்குள்ள எல்லாம் ஆடி போயிடும். பயமாவே. அது ஒரிஜினல் ஏரியா எல்லாமே அவர்களோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட அந்த இடங்கள்ல மார்க்கெட் எல்லாமே. மார்க்கெட் வந்து ஒரு கதை நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் எடுத்தோம். ஒரு பக்கு பக்குன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுலயும் ஒரு 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 ஓல்டு சிட்டி ஒன்று காட்டுவாங்க. டெமாலிஸ்டு சிட்டி. அந்த சிட்டிக்கு ஒரு கதை இருக்கு. அது வந்து ஒரு பேய் அடிச்சு அந்த கிராமமே காலி பண்ணதாகவும் அது ஒரு பேய் கிராமம்னு அதுல போய் நைட் எடுக்கிறோம். அந்த கிளைமேக்ஸ். ஆமா. ஒரு 12 அடியில இருந்து புந்துன்னு வந்து விழுகிறான் ஒரு கேமராமேன். சார் பேய் அடிக்குது சார். சத்தியமாக. ஓகே. இப்ப கட் பண்ணலாம். லைட் மேல் மேல இருக்க ஆடி போய் உட்கார்ந்துருப்பான். அவனை தூக்கிட்டு போயிட்டான் ஆஸ்பத்திரிக்கு. ஓகே. பத்தாவதுக்கு அங்க ஒரு கருந்தேள் ஒண்ணு இருக்கும். சரி. அந்த மண்ணுக்குள்ள. ஆமா ஸ்கார்பியன்ஸ் இருக்கும். அதுலதான் ஓடணும். இதுல வேற நடிக்கணும். இங்கிட்டு தேளு கொத்துமா அங்கிட்டு பேய். நான் போய் உண்மையிலே கேட்டேன். மனசாட்சி இதை வேற எங்கேயாவது எடுக்க வேண்டியதா? ஏக இந்த பாடுபடுத்துறீங்க. உனக்கும் நைட் ஷூட் டெய்லி. ஓகே. அப்படிதான் அந்த சீன் எடுத்தோம். அது பார்க்கவே முடியாது. அப்புறம் அந்த மார்க்கெட் இது ரொம்ப முக்கியமான சீன். இது மண்ணுக்குள்ள உண்மையிலே மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டாங்க. மூடிட்டு சவுண்ட் கேட்கறதுக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சு சின்ன டியூபா. ஆமா. இல்லைன்னா சவுண்ட் கேட்காது. நாங்க மண்ணுக்குள்ள எவ்வளவு மண்ணுக்குள்ள இருந்தாதான். ஓகே. சரி. ஏதோ ஒரு மைக்ல ஸ்பீடா கத்துவாங்க. எப்படி கேட்கும்? மண்ணை போட்டு மூடிட்டு எப்படி கேட்கும்? அதுல ஒரு டியூப் ஹோல் மாதிரி குச்சி வச்சு குத்தி அதுல ஒரு டியூப் மாதிரி உள்ள வச்சிருவாங்க காது கிட்ட. அதுலதான் கேட்கும் ஆக்ஷன். இல்லைன்னா எந்திரிக்க முடியாது. 12-13 பேர்ல லைனா. ஓகே. காக்கி சார் முதற்கொண்டு எல்லாரும் எல்லாம் ஒரிஜினல் மண்ணு. ஆனா பட் ரொம்ப விரும்பி நடிச்ச படம். நான் ரொம்ப விரும்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிப்போம் தெரியுமா. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சோடனே நைட்டு வினோத் சார் ரூம் போயிடுவோம். நானு வினோத் சார் கதிர் சார் நம்ம திலீப் சுப்ராயன் 4 பேரும் ஒன்னா தான் இருப்போம். 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நல்லா சார் நல்லா பேசிட்டு இருப்போம். ஜாலியா அடுத்த நாள் சீனை பத்தி பேசிட்டு இருப்போம். ஓகே. எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ற ஆசையை ஏற்படுத்தினது இந்த படம் தான். நீங்க டைரக்ஷன் பண்ணுங்கன்னு என்ன பிளஸ் பண்ணி அனுப்பிச்சது வினோத் தான். சொன்னீங்களா அவர்கிட்ட? நான் கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். இப்பதான் இந்த கதைக்கு வரேன். இப்போ மார்க்கெட் சீனு திடீர்னு கார்த்தி சார் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி போஸ் உடனே ரூமுக்கு வாங்க. எனக்கும் கார்த்தி சாருக்கும் பக்கத்து ரூம் போட்டு. அது எங்க? அங்கே ரூம் அங்கே. அது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல. சரி. நான் என்ன சொல்லிட்டேன், நானும் டைரக்டர்லாம் இருக்கிறோம். நான் உங்க கூட வந்திருந்தா அவர் காலை 4:30 மணிக்கு இருந்துச்சு ஓடுவார். ஓகே. கார்த்தி சார். ஆமா. எக்ஸசைஸ் பண்ணுவாரு. ஜிம்முக்கு கூப்பிடுவாரு. ஓகே. நமக்கு அதெல்லாம் சரியா வராது. நம்ம அந்த பாட்டி கிடையாது. நமக்கு 7 மணிக்கு மேல வேலை இருக்கு.
நீங்க 7 மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு ஷூவை மட்டும் ஓடுவீங்க. நாங்களாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருப்போம். இது சரியா வராது. வரல, நான் போய் நம்ம எங்க செட்டப்போட சேர்ந்துக்கிறேன். செட்டப்புக்கு போயிட்டேன். போனா நைட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் கார்த்தி சார் கூப்பிட்டோன்னா நான் எழுந்து போனேன். போனால் என்னன்னு கேட்டால் அது மாதிரி சின்ன ப்ராப்ளம் என்னன்னா மாதிரி குஜராத்தில் ஒரு இடத்துல இந்த இந்த இது இருக்குல்ல பசில்ஸ், அது மாதிரி எங்க மார்க்கெட் இருக்கு. ஓகே, அங்கே தான் ஷூட் பண்ணணும் அந்த மார்க்கெட் சீன். அது சாருக்கு கேட்டிருக்காரு வினோத் சார். ப்ரொடக்ஷன் சைடில் அது 30-40 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருது, வேணாம்னு சொல்ல அது ஒரு டக்கப்போர் போயிட்டே இருந்துச்சு. அந்த டக்கப்போர் என்கிட்ட சொன்னார். வினோத் சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, எனக்கு பிரதர் மாதிரி. அப்போ நான் போய் நைட்டு பேசி நானும் கதிர் சார்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் ஏன் இங்கே பண்ணணும், இப்படி ஒரு சீக்வன்ஸ் பண்ணிட்டா சீனா பெருசாயிடும்ல, நீங்க விஷுவலா பெருசா கேக்குறீங்க. சரி, மொத்தத்துல கை தட்டணும். விஷுவலா பெருசா இருந்தாலும் கை தட்டுவான், சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் கை தட்டுவான். இந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி பண்ணிட்டா நல்லா இருக்குமே. நான் வினோத் சார்ட்ட சொன்னேன். வினோத் சார் எந்த ஈகோவும் இல்லாம அவன் எவ்வளவு பெரிய மனுஷன் எனக்கு உணர்த்தின ஒரு நாள். ப்ரொடியூசர் என்ன தெரியுமா சொன்னாரு? போசனே ஒரு மேட்டர் சொன்னாரு, சூப்பரா இருந்துச்சு, இதே வச்சுக்கலாம் சார். ஓகே, ஆமா, அதனாலதான் ஷூட்டிங் நிக்கல, அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஓகே, ஆனா அவங்க பிளான் பண்ணது கிராண்டியரா ஒன்னு பிளான். ஆமா, அவர் அந்த கடத்துறது பஸ் இருக்குல்ல, அதோட டபுள் மடங்கு அந்த சீன். ஓகே 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 ஓகே, உண்மைதான். பஸ்ஸோட டபுள் மடங்கு அந்த சீன். படம் எங்கேயோ போயிருக்கும், அப்படிதான் சொல்லணும். வினோத் சாரோட கற்பனை ரொம்ப சரியா. பட் உங்களுக்கு பட்ஜெட் இடிச்சுது ஏதோ. அப்புறம் பஸ் சீனுக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, பஸ் சீன்லாம் அப்படியே எடுத்தாங்க. அதனாலதான் பஸ் சீன் அவ்வளோ பெருசா பேசப்பட்டுச்சு. அது திலீப்பும் உடனே சொல்லிட்டாப்ல, இல்லை நான் இது சீனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் லோக்கல் ஒரு செட்டு போட்டு போய்க்கலாம். கதிர் சார் உடனே ஓகே, அப்படிதான். அது நீங்க கொடுத்த. ஆமா, அதே மாதிரி அது ஸ்பாட்ல யோசிங்க சார். இல்ல அங்க பேசிட்டு அப்படியே வந்துச்சு, ஃப்ளோல வந்துருச்சு. அதே மாதிரி கொஞ்ச நாள்ல வினோத் சார் என்ன ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கூட ஒரு சகோதரர் இருந்தாரு, அவர் ஊருக்கு போயிட்டாரு. ஆனால் நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் போய் அசம்பிள் நான் தான் பண்ணுவேன். இங்க இருங்க அங்கே இருங்க எல்லாம் பண்ணுவேன். செட் பண்ணா அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சீன் சத்யன் சூரியன் இன்னமும் சொல்லுவார். அதை ஒரு இப்படி இருக்கும், ஒரு ஷெட் இருக்கும். அந்த ஷெட்ல நடுவில் ஒரு ஸ்டிக் இருக்கும், அங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும், 3 ஸ்டிக் நடுவில் இருக்கும், இப்படி இருக்கும் ஷெட். அது படத்துல நிறைய தடவை வந்துருக்கு. ஆமா, இப்போ என்னன்னா ஹீரோ கன் எடுத்துட்டு பொண்டாட்டியா அதுவான்னு வரணும் பண்ணிட்டு போறது. கண்ணு கலங்கி கன் எடுத்து 48 ஃப்ரேம்ஸ்ல இப்படி வரணும். எப்படி அந்த கம்புக்கு நடுவில் வர முடியும்? ஓகே, அதான் இப்போ நம்ம ஒரு டைரக்டர் ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் ஆக்டர் ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் நான் போனோடனே பார்த்து கதிரன் நான் கூப்பிட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் சாதாரண விஷயம். ஆனால் நடுவில் இருக்க குச்சி எடுத்துனோடனே ட்ராக் போர்டு வரல சார் வினோத் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் விளையாட்டு. அவர் ஒன்றே ஓகேப்பா அப்படின்னா அவரும் குச்சியெல்லாம் அடிச்செல்லாம் எடுத்துட்டார். ஆனால் வினோத் சார் வரும்போது யோசிச்சுட்டு ஐயோ குச்சி இருக்கு, இந்த சாட்டை எப்படி எடுக்கலாம், குச்சி இருக்கே சார் அப்படியே வந்திருக்காரு. வந்து பார்த்தா க்ளீனாக இருந்துச்சு. இதை யார் பண்ணது அப்படின்னாரு. போஸ் தான் பண்ணார். சூப்பர் அப்படின்ட்டு அப்புறம் கேமரா என்கிட்ட கொடுத்து 2 சீன் எடுக்க சொன்னாரு. அதுல இருந்து என்ன சார் வந்து கார்த்தி சார் வந்து அதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் டேரக்டர் சார் தான் என்ன கூப்பிடுவாரு. டேரக்டர் சார் பாரு, வினோத் சார் திரும்ப இல்ல அந்த டேரக்டர் சார் அப்படி ரொம்ப ஜாலியா பண்ணி பிரமாதமா முடிச்சுட்டு வந்த படம் தான். இப்போ தீரன் எடுக்கிறதுக்கு இப்போ ஹெச் வினோத் அப்படிங்கிற பேர் வந்து சதுரங்க வேட்டையில பயங்கரமா ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. நீங்க சதுரங்க வேட்டை எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க சார்? சதுரங்க வேட்டை வந்து பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தணும் தமிழ் சினிமாவுக்கு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கு, அறிமுக இயக்குநர்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுத்தாருன்னா, உன்னுடைய அறிவுனால மக்களை கட்டி போட முடியும், அதுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு முதல் முறையா சினிமாவில் எடுத்து சொன்ன ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வந்து வினோத் சார். இதுதான் பார்வை. ஓகே, இப்போ அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இப்போ அஜித் சாரா இருக்கட்டும், நடிகர் விஜய் சாரா இருக்கட்டும், அவங்கள வினோத் சார் கூட ஒர்க் பண்ற அந்த குவாலிட்டி ஒன்று இருக்கும். அது என்ன குவாலிட்டி சார்? இல்ல வினோத் சார் வந்து எதாவது சொல்லுவாங்க, திங்க் பிக், எல்லாமே ரொம்ப ஹையா யோசிப்பாரு. உதாரணத்துக்கு நான் நம்ம நல்ல நண்பர் அவர், என் பையனை அவர்கிட்ட தான் உதவி இயக்குனராக சேர்த்து விட்டேன். இதுல ஜனநாயகம் என் பையன் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் அவ்வளவு பேர் நண்பர்கள் இருக்கும்போது நான் ஏன் வினோத் கிட்ட சேர்த்து விட்டேன்னா அங்கேதான் உண்மையாவே கத்துக்க முடியும். அப்ப வினோத் என்ன சொன்னார் தெரியுமா? அடை என்னன்னு என்ற வினோத் சேர்த்து என்ன, நீங்க போய் பிரதீப்கிட்ட சேர்த்து விடுங்க, அப்டேட்டா இருக்கான் அந்த பையன் அப்படின்னாரு. வினோத் சொல்றாரு. வினோத் சார் இப்படியே சொன்னார், போய் பிரதீப்கிட்ட சேர்த்து விடுங்க, அந்த பையன் ரொம்ப அப்டேட்டா இருக்கான் அப்படின்னாரு. அந்த மாதிரி கைண்டு. அப்புறம் நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு இப்போ இதை படம் சார் முடிச்சுட்டு அடுத்து வந்து சூரி சார் கதை சொல்லலான்ட்டு நான் ஒரு லைன் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த லைன் எப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் லாரி டிரைவர் இப்படி போகிறாரு செம்மையாக இருக்கேனே, ஆனால் உங்களுக்கு இன்னும் பொழைக்க தரல இல்லை அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா 100 லாரி வருது, 3 ஹெலிகாப்டரில் சேஸ் பண்ணுறானுங்க,
லாரி மத்திய பிரதேஷ் வழியா போய் பாகிஸ்தான் வந்துச்சு. என்ன அப்படி யோசிக்கல. இன்னும் 30 லட்சத்துக்கு படம் பண்றேன், 80 லட்சத்துக்கு படம் பண்றேன், பெருசா யோசிங்க போங்க அப்படின்ட்டார். ஆனா அவர் ரியாலிட்டி தான் சொல்லிட்டு போனாரு. ரியாலிட்டி ட்ரூ. ஏன்னா அதுதான் நீங்க ஜனநாயகன் கிடையாது. ஜனநாயகம் ஏன் பண்ண முடியும்னா, இப்ப பாருங்க எலெக்ஷன்ல விஜய் சாருக்கு பெரிய லெவல்ல 2 பக்கமும் தூணா இருந்தது என்ன தெரியுமா? அந்த படத்துல இருக்க பாடல். ஆனா இப்ப எங்க அரசியல் கட்சி, நான் ஒரு வேற கட்சியில இருந்தாலும் எங்க கட்சியில நான் சொல்லுவேன், விஜய் சாரை கடைசியா ஓட்டு போட போகும்போது அதுல 2 பாட்டு 2 பக்கம் ஓடிச்சுன்னா விசிலுக்கு போட்டு வந்துருவான். ராவணம் அவன்டா. ஆமா, என்னங்க அப்படி இருக்குங்க, உள்ள அப்படியே ஹீரோக்கள் எல்லாம் மேல ஏறி மேல வரும். அது வந்து ஒரு ஐடியா தானே. ஒரு டைரக்டர் வந்து எனக்கு இப்படி வேணும் ஒரு தலைவனை பெருசு பண்ண, அது வினோதோட தானே. விஜய் சாரோட வெற்றியில வினோத் சாருக்கு பங்கு இருக்குங்க. பார்த்தா அந்த பாடல்கள் எல்லாமே வேற லெவல் பாடல்கள். சார் இப்போ நீங்க ஒரு மேட்டர்னு சொன்னீங்க, இப்போ படம் ரிலீஸ் ஆகல, இப்போ மைண்ட் செட் என்ன சார் இருக்கும் வினோத் சாரோடது? கண்டுக்க மாட்டாரு. நம்ம ரிலீஸ் ஆகல, அது ஒன்று லீக் ஆகி வினோத் மாதிரி ஒரு மனிதனை சந்திக்கவே முடியாது. ஏன்னா நான் ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிம். திடீர்னு நாங்கள் அவட்டுக்கு கிளம்பி ஒரு சின்ன காரில் எங்கள் ஊருக்கெல்லாம் போய் அவடரில் போய் சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து எங்கள் அம்மா சமையல்லாம் சாப்பிட்டு அப்படி ரொம்ப கேஷுவலாக தரையில் எங்கள் வீட்டிலே படுத்து அப்படி ஒரு கேரக்டர் தான். ஓகே, பெருசா இது மனோபல சார் ஒரு டைம் சொன்னார் சார். அவர் எப்ப எங்கப்பா இருக்கேன் இந்த தடவை கேட்டா கதையில ஏதோ ஒரு மலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. அப்படிங்கிற மனோபல சார் சொல்லி பாய விரிச்சுப்படுத்துருவாப்ல அந்த மாதிரி கேரக்டர். ரெண்டாவது அவர் வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்ச ஒரு சித்தர், ஒரு ஞானியோட மனநிலை இருக்கிற ஒருத்தர். இவ்வளவு டெப்தா சொன்னா சின்ன பையனை வேற மாதிரி நடிச்சு. பட் சென்சிஸ் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, அது ஜெயிக்கிறது தோல்க்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, இருக்கிற வேலையை சரியா செய்யணும், அதை கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ அநியாயம் தான் நடந்தது, லீக்கான மேட்டர், அதை இதை பேசுனீங்களா? அது அவர்கிட்ட இல்லை, நான் வினோத சம்மந்தமா பேசல. அது ஏற்கனவே வேதனையில் இருப்பாங்க. அது ஓகே. நெக்ஸ்ட் போட்டோ இது. இந்த சோஃபா நான் எல்லாருமே விஷ் ஆயிட்டாங்க சார். மோஸ்ட் ஃபேவரட், மோஸ்ட் ஃபேவரட், ஒன் ஆஃப் கூட சொல்ல மாட்டேன், மோஸ்ட் ஃபேவரட் சார் கவன் அப்படிங்கிறது. ஸோ இது ஆக்சுவலி இது வாங்கினதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு சொல்ல கேவியான சார் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னமும் அது சில விஷயம் மட்டும் மனசை விட்டு அகலவே. கேவி சார் வந்து மரணத்துக்கு வந்து சுடுகாட்டில் போய் யாருமே ரோட்லேயே போக முடியல. அப்போ நான் கோவிட் நான் பர்மிஷன் கேட்டு போயிட்டேன். சுடுகாட்டில் போய் எப்படி அழுகிறேன்னா, என்னுடைய சகோதரர் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இறந்தப்போ அப்படி அழுகுறேன். அவங்க மனைவி மகள்லாம் என்ன பார்க்க, அவங்க அழுகி நிறுத்திட்டாங்க. ஓகே, நிறுத்திட்டு என்ன பார்க்குறாங்க, இவன் யாரா அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் போய் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான. அப்போ நம்ம கோவம் பண்ணும்போது நிறைய பேசுவோம், நிறைய சாப்பிட போவோம், ஈஸியாரெலாம் சாப்பிட போவோம். அப்படிலாம் இருக்கும்போது பயங்கர ஃபுட்டி நல்லா சாப்பிடுவார். அல்ல டீ வேற மாதிரி சாப்பிடுவார். அப்போல்லாம் கூப்பிடுவார், அதான் ரசிச்சு லவ் பண்ணி சாப்பிடுவார். அப்போ நம்ம கூப்பிட்டுருவாரு, இல்லாட்டி சொல்லிடுவாரு ஒரு தட்டுக்கட்டை அப்படின்வார். அப்போ நம்ம தேடி அடிச்சு போய் சாப்பிடுவோம். சார் அவர் மோஸ்ட் அவ்வளோ பேசவே மாட்டாரு, ஏன்னா க்ளோஸ் ஆகிட்டா பயங்கரமா பேசுவார். நம்ம கிட்ட எல்லாம் பேசுவார், நல்லா பேசுவார். அதான் க்ளோஸ் ஆகிட்டா வெளியில ரொம்ப இதாக இருப்பாரு, குடும்பத்தோட ரொம்ப நட்பா இருப்பாரு. அப்போ நான் வீட்டில் இருக்கேன். எனக்கு அப்போ உண்மையிலேயே படங்கள் எதுவுமே இல்லாத டைம். கவனுக்கு முன்னாடி எதோ தெரியல, அந்த சமயம் படமே வரல. அப்போ வீட்டில் இருந்தேன். வழக்கமாக அவர் என்ன பண்ணுவார்னா, சினிமாவுக்கு யாரை செலக்ட் பண்ணாலும் ஒருத்தன் என்கிட்ட கேட்பார். இப்போ அநேக ஹீரோயின் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். போஸ் இப்படி தான் கதை, கொஞ்சம் நேபாளி லுக்கில் ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே. நான் உடனே அப்போ தான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். தாய்லாண்டில் ஒரு படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். அந்த பொண்ணு இங்கே சூப்பர் ஸ்டார். அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சேன். எப்படி எப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னா, சார் அந்த பொண்ணு தாய்லாண்டில் சூப்பர் ஸ்டார் சார், அந்த பொண்ணை போடுங்க. இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் படம் பார்த்து? ஆமாம், அந்த பொண்ணை அனுப்புகிறேன், நெட்லேருந்து எடுத்து அனுப்புகிறேன். அந்த பொண்ணு அப்போவே வாங்கி இந்தியன் மணிக்கு 3 கோடி ரூபா சம்பளம் வாங்க. அப்பா ஆனால் நல்ல சாய்ஸ்ன்றாரு. ஓகே, பெரிய ஆக்ட்ரஸ் அவர், நல்ல சாய்ஸுங்கிறார். இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு எல்லாத்துக்குமே பொதுவாக கேட்பாரு. இப்போ இதுக்கு என்ன கேட்டாருன்னா, 3 ஃபோட்டோ அனுப்பிச்சாரு. எல்லாருக்கும் ஒரே ஒட்டுமை தலையில் முடியல, அவ்வளோதான். மற்றபடி ஒருத்தர் தெலுங்குக்காரரு, ஒருத்தர் மலையாளி, ஒருத்தர் கன்னடம். இவன் 3ல் ஒருத்தன் தான் நடிக்க போகிறான். இவன் எனக்கு இந்த கதை தெரியும், சரி யார் கரெக்டாக இருப்பான் சொல்லு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார். 3 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு வந்து இவனுக்கு நல்லா இருக்குமா அவன் நல்லா இருக்குமான்னு தவிர நம்ம நடிக்கணுமான்ற தாட்டே இல்லை அவருக்கு. எனக்கு இல்லை. ஓகே, அவருக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு இடத்துல ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டு, அப்போ இந்த கிரிக்கெட் ஏதோ விளையாட போகிறோம். கிரிக்கெட்டில் வந்து என் கூட அந்த சலூன் பையனும் என் கூட பாலான்னு, அவனும் என் கூட கிரிக்கெட் ஆடுறோம். சரி, நாங்களாம் ஒன்றா தான் ஆடுறோம். சரி சரி. இப்போ நான் பாலாவை ட்ராப் பண்ணுறதுக்கு வரேன்.
அப்போ வரைக்கும் என் மண்டையில இது வரல. ஆ. பாலாவை ட்ராப் பண்ண வந்துட்டு அந்த சலூன்ல இறங்கும்போது பாலா இந்த மூணையும் பாடுறா அப்படின்றேன். அந்த மூணையும் பார்க்குறேன். என்ன இது மாதிரி நம்ம ரெடியானா அப்படின்னு. என்ன அதுக்கு முடியெடு எட்ரா அப்படின்ட்டேன். அப்படி யோசிச்சது தான். உள்ளே போனால் உடனே இது ஃபுல்லாக ஃப்ரெண்டில் எடுத்தான். எடுத்துட்டு பக்காவா என்கிட்ட டிஎம்கே வேஷ்டி இருந்தது, அதெல்லாம் கட்டிட்டு அடுத்த நாள் ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு போய் இறங்கிட்டேன். போய் இறங்கினா என்ன யாருக்குமே தெரில. வரவங்கலாம் ஏதோ கட்சிக்காரன் ஓடுறாங்க. அப்புறம் கேவி சாரே வந்து எட்டி பார்த்துட்டு ஓட்டார். ஓகே. அப்புறம் ரமேஷ் அண்ணன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிட்டு என்னையா இப்படி வந்திருக்குன்னு சாரை பார்க்கணும். சாரை பார்த்தோன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னையா நீ இப்படி பண்ணிட்டேன்ட்டு அவர். ஆனால் அவர் கூடுதல் ஒரு வார்த்தை சொன்னார். நீ இப்படி வந்துட்டீங்கன்னா நான் உன்னை நடிக்க வச்சு ஆணுங்கிற கட்டாயம் எனக்கு வந்துடுது. ஆனால் கேரக்டராக நீ சூட் ஆகலைன்னா உன்னை ரிஜெக்ட் பண்ணும்போது நான் வருத்தப்படுவேன்ல, நீ மொட்டை அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னாரு. நான் சார் வேலையும்ல ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் இருக்கிறத போய் திருப்பதியில் கழிச்சுக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு நான். அப்புறம் உடனே அப்துல் மேக்கப் மேன் அவரை சொல்லி அப்துல் அந்த மேக்கப்லாம் போட சொன்னார். அவன் வந்து ஃபுல்லாக செட் பண்ணான். செட் பண்ணதுக்கப்புறம் கேமராமேன் வர சொன்னார். நம்ம தம்பி தான் வந்தான்னு நினைக்கிறேன். சரி, ஆமாம் ரிச்சர்டு தான். ஆமாம் ரிச்சர்டு தான் வந்தான்னு நினைக்கிறேன். ரிச்சர்டு தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணோடனே டைலாக்ஸ்லாம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் ஷூட் பண்ணோம். வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னாரு. திரும்ப போட்டு பார்த்தாரு. டக்குன்னு மேனேஜரை கூப்பிட்டு வெங்கட் மாணிக்கம் 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்க தம்பி அப்படின்ட்டு நடிச்சது. ஓகே. ஆனா இப்போ வரைக்குமே இருக்கு அது இந்த சீக்வன்ஸ் எஸ்பெஷலி. இது வந்து நான் ஸ்ரீலங்கால இருந்தேன். திடீர்னு ஷூட்டிங் வச்சுட்டாங்க. சரி சார் டேட் ஏதோ, ஏன்னா அப்பா அவர் பயங்கர பீக்ல இருக்காரு. அப்ப நான் ஒன்றும் இல்லை, நான் உடனே கிளம்பி வரேன்ட்டு. நான் இவ்வளவுக்கும் இங்க முக்கியமான 3 விஐபியோட போயிருக்கேன். அவங்கெல்லாம் மூஞ்சியே மாறுது. நான் சொல்றேன் ஒரு நாள் நடிச்சுட்டு திருப்பி வந்தாரேன்ட்டு வரேன். ஆனா முதல் நாள் ஷூட்டிங் கேன்சல், அடுத்த நாள் எடுத்தாங்க. ஓகே. அவங்க கத்துறாங்க. அப்புறம் சரின்ட்டு இந்த டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்து சார் கூட உட்காந்து போய் பேசுங்கன்னாரு. கேரவன் போனேன். எனக்கு ஏற்கனவே சார் நல்ல பழக்கம்ன்றதுனால போய் உட்கார்ந்தோடனே டெவலப் பண்ணோம். சார் தான் டெவலப் பண்ணார். சார் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எப்பவுமே இன்னொருத்தரை மீறி நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என் கேரக்டரே அது கிடையாது. நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும், தீரன் அதிகாரம் ஒன்றுல உள்ள அவங்க அந்த காசை எண்ணி பார்ப்பானு, உங்களை படிங்கன்னு சொன்னேடான்ட்டு திரும்பினா 48 நிமிஷத்துல நடந்து வருவோம். அப்ப சாரும் நானும் ஈக்குவலா நடந்து வருவோம். அந்த டேக் ஓவர் முடிஞ்சிச்சு. டேக் ஓகேன்னு சொல்றாரு வினோத் சார். சார் ஒன் மோர் சார் எனக்கு அப்படின்றேன். நான் என்னாச்சு அப்படின்னா, சார் காலர்ல இப்படி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு அடுத்து 1 மோர் எடுக்கும்போது சார் இப்படி வர நான் பின்னாடி வருவேன். எனக்கு என்னன்னா, யார் மனசும் வந்து ஒரு செகண்ட் நம்ம வந்து ஆசிலேட் பண்ணிடக்கூடாது. நான் ஹீரோவை நடிச்சா நான் தான் முன்னாடி வரணும்னு ஆசைப்படுவேன். அவ்வளோ பெரிய ஹீரோ படத்துல அவ்வளோ சம்பவங்கள் பண்ணிட்டு அவர் வராரு, நான் ஏன் கூட வரணும்? ஸோ நான் பின்னாடி போயிட்டேன். சொன்னீங்களா அவர்கிட்ட? இல்லை, அது யாருக்கும் தெரியாது, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போ அது வினோத் சார்ட்ட சொல்லிட்டேன். ஹீனோஸ் அவர் தட்டி கொடுத்தாரு. வினோத் சாருக்கு தெரியும். அதுக்கு இதே மாதிரி இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், கூடுதல் ஒரு டைலாக் போட்டு அவர் டாமினேட் பண்ண மாதிரியா பார்த்தா இவர் டாமினேட் பண்ற மாதிரியா சொல்லி கொடுக்குறாரு. நான் சொல்ல சார் உங்களை மீறி என்ன மீறுங்கிறாரு அவரு. ஆனா அடிக்கிறாரு, மீற விட்டுருவாரு. பொங்குன்னு ஒண்ணு போடுவாரு நம்மள. அது நீங்க பாத்தீங்கன்னா புறநானூறு மாதிரி. ஆமா, என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நம்ம தெரியாத பேசி நிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னோம்னு வச்சுங்களேன், அவர் ஒண்ணு ஒரே அப்படின்பாரு, காலி மொத்த சீடு காலியாயிரும், மொத்தமா போயிடும். என்ன தட்டு மேல வச்சு அடிக்கி போயினே சும்பாரா அப்படி இறங்கிடும். அதான் அவர் என்னன்னா என்னை ஏற விட்டு அடிக்கிறதுப்பாங்கல்ல, அவர் எம்ஜிஆர் ஸ்டைல் தான். ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறது வச்சு அடின்னு அடிச்சுட்டு அதே மாதிரி இந்த வேஷ்டி அவர்றது, ஐயோ சார் நான் அடிக்கிறது, கையை முறுகிறதுலாம் இருக்கலாம். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஃபுல்லாக கிரெடிட் வந்து விஜய் சேதுபதி சார். ஏன்னா அவர் கம்ப்ளீட் நீ என்ன வேணால் பண்ணிக்கங்கிற ஃப்ரீடமும், நானே விட்டா கூட ஆனா இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்து அவர் தான் பண்ணாரு. அப்புறம் கேவி சார் வந்து கம்ப்ளீட்டா நீங்க என்ன வேணா பண்ணீங்க எனக்கு தெரியாது, சீன் நல்லா அவர் கிரியேட் மட்டும் பண்ணி எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு முதல்வனோட இது நல்ல சீனா வரணும் அப்படிங்கிற அவர். அதனால நீங்க இது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா கிண்டல் பண்ணிருப்பாங்க, பெரிய முதல்வன் அப்படின்னு இருப்பாங்க. அதுல இருந்து இப்போ பாருங்க, அர்ஜுன் சார் கூட ஈஸி, ரகுவரன் செஞ்சிரும். ஏன்னா அந்த டைம்ல மீம் பீக்ல போயிட்டு இருந்த டைம் என்ன பண்ணுவாங்க தெரியும், பெரிய ரகுவர படத்தை கெடுத்துட்டான் இருப்பாங்கல்ல, அதுல இருந்து தப்பிச்சோமே. அது இப்ப நீங்க சொல்ற பேச ஞாபகம் வருது. நீங்க ஏதோ லென்த்தா ஏதோ ஒன்று பேசி முடிச்சிருப்ப இல்ல, நீங்க பேசுறீங்க மேட்டர் இருக்குது. அது ஆக்சுவலி டேக்ல இல்ல, இது டயலாக்ல இல்ல. இப்ப நானும் ஆக்டரு, அவரும் ஆக்டருங்கிறதுனால என்ன சொல்லு அப்படின்னு அங்கே போட்டதுதான். ஓ
ஆமாங்க, அது மாதிரி நிறைய விஷயம் அங்கே போட்டது. அதே மாதிரி இந்த உள்ள இன்னும் நிறைய இருக்குல்ல, அது நாங்கள் வந்து அந்த எவ்வளோ அடிக்குது பாருன்னு இருந்தது. நான் முதல் நாள் ப்ராக்டிஸ் போனேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இன்னும் உள்ள நிறைய இருக்குதுன்னு சிரிச்சிட்டாரு. நம்ம அதுக்காக பண்ணாது நான், ஏன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸ். கரெக்டாக கிட்ட எவ்வளோ நாள் கழிச்சது ஞாபகம் போஸ், அதை விட்டுட்டே உள்ள இன்னும் நிறைய இது போடு அப்படின்ட்டு அவர் இன்னொன்று எழுதினாரு. எப்பா உள்ள எல்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு அப்புறம் நீங்க டெவலப் பண்ணதா சார்? ஓ சூப்பர். நான் அவருக்குமே பயங்கர ரைட்டர், நிறைய பேர் டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. ஜெயசேதுபதி சார் வந்து இஸ் வெரி கிளியர். அவர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்தை டீல் பண்ற ஆள் ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சூப்பர். ஓகே சார், இப்போ இந்த டைம்ல வந்து ரிலீஸ் டைம்ல அது ஐ திங்க் நீங்க நோட் பண்ணிப்பீங்க, நிறைய பேர் விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரை கம்பேர் பண்ணாங்க. இல்ல அது என் பிளான் இல்ல, நான் அப்படி கேட்கல, அது பாத்தீங்கன்னு தான் கேட்கிறேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. போட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலா நாங்க வந்து இந்த 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 என் முகத்தை நான் டிசைன் பண்ணது, நான் எங்க கட்சியிலேருந்து 2 பேரை பார்த்து தான் டிசைன் பண்ணேன். மிக்சர் சாப்பிட்டது நான் எங்க கட்சியில ஒருத்தர் பார்த்துட்டு தான் நான் அப்படியே காப்பி அடிச்சேன். குடிச்சிட்டு பேசுனது எல்லாமே வந்து நான் என் கட்சியில என் கூட இருக்கவங்கள இருந்தா எடுத்து பண்ணனே தவிர கூட இருந்தவங்க. எனக்கு விஜயகாந்த் சார் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அது நம்ம யாருக்கு செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது கூடாது. நிறைய பேர் கம்பேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாருங்க. அதான் அதெல்லாம் நோவே. எஸ் சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Super Sunday vandachi. Giriya's Super Sunday sale.